ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் வித்ட்ரா போட்டிருப்பீங்க. ஸோ 3ஆம் தேதி போட்டவங்க கூட இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ரீசன் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போட்டவங்க 13 நாள், திங்கக்கிழமை போட்டவங்களுக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னாங்க. ஏன்னா போட்டப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு 3 நாளுக்குள்ளே. அப்படி தான் சரி இந்த வட்டம் வந்துடும்ன்ட்டு நானுமே இந்த வாரம் சனிக்கிழமை தான் போட்டேன். போன சனிக்கிழமை தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த டீட்டெயிலே வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போட்டால் 13 நாள் கழிச்சு வரும். திங்கக்கிழமை போட்டால் இருந்தே இப்படி தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு தான் இப்போ ரீசெண்டாக அட்வான்ஸாக போட்டுட்டு இருந்திருக்காங்க, தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ ரூ. 280 அமௌண்ட் அப்படின்றப்ப, ரூ. 200 அப்படின்றப்ப பிஎம்ஐடி போட்டிருக்கப்ப ஒன்றும் தெரியல. ஸோ அதை எப்போ வந்தாலும் என்ன அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் 4 மாதம் 3 மாதம் வந்து பிஎம்மில் இருந்ததுனால சரி அது அமௌண்ட் ஏறி இருக்கும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ரூ. 180 இப்போ அதிக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கறனால எப்போ வரும் எப்படி அப்படின்னு தெரியல. ஏன்னா செவ்வாய்க்கிழமை 3 மாதமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. சனிக்கிழமை வித்ட்ரா பண்ணி. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை போட்டு வரவே இல்லை. என்னென்னு பார்த்தோம்னா அந்த சனிக்கிழமை போட்டவங்களுக்கு 7 நாள் கழிச்சு வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஏன்னா வட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்க எல்லாத்துக்குமேவும் நம்ம கொடுக்க முடியாமல் போகுன்ற ஒரு சுச்சுவேஷன். டேட்டு தள்ளி போகுது. கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அப்படின்னா நம்ம முதலேவும் அட்வான்ஸாக போட்டுறணும் போல், அப்படி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வராதுன்னு பயம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து எங்கே கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். இது வந்து முதலே நம்மளுக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக கூட இது பண்ணியிருந்துக்கலாம். அதாவது முதலே போட்டு வச்சுருந்துருக்கலாம், வித்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இப்போ தான் இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியலை. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. எனக்கு நானும் இந்த வட்டம் தான் இதை பார்க்குறேன். இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை போட்டால் 13 நாள், திங்கக்கிழமை போட்டால் 12 நாள் கழிச்சு தான் வரும், செவ்வாய்க்கிழமை போட்டால் 14 நாள் கழிச்சு வரும்ன்றது எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு யாருக்கா அப்படி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்குலாம் முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இப்போ தான் தெரியும். அப்போ தெரியாதவங்க சப்போஸ் தெரிஞ்சுக்கோங்க, இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால். ஸோ நான் வந்து சரி எடுத்து வச்சே வட்டி கட்டுறதுக்கு ஏதாவது வரும் அப்படின்றத, நகைக்கான வட்டி வந்து ஸோ இது அந்த டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும், போன வாரம் வித்ட்ரா கொடுத்துருக்கோம், இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும்ன்ட்டு எவ்வளோ அப்படின்றத வட்டி மட்டும் கேட்டு வச்சுக்கலாமேன்ட்டு கடைக்கு வந்தோம். ஸோ அதுதான் சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க கூட, வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு நம்மளுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத, அதாவது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன், எப்படி பிரித்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நான். இதுக்கு வந்து ஷாப்பில் வந்து வாங்குறதுக்கு, நம்ம மைவி3 ஷாப்லேயும் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு நான் எடுத்து வைப்பேன். அதில் கண்டிப்பாக எல்லோரும் பொருள் வாங்குங்க, நானுமே வாங்குவேன். நான் என்னோடய செலவெல்லாம் நான் தனித்தனியாக பிரித்து தான் வைப்பேன். ஸோ இதில் இப்போதைக்கு வட்டி மட்டும் கட்டுறதுக்கு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம லோன் போட்டு தானே அதை வாங்கணும். ஸோ அதுவும் நான் எடுத்து பிரித்து வைப்பேன். எல்லாத்துக்குமே பிரித்து வச்சுட்டு தான் போவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி சிக்கனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்ஸ்.